ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய வான் தடுப்பு அமைப்பு ஒன்றை அழித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. இது அழிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அயன்டோம் சிஸ்டம் மாதிரி உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை ராக்கெட்டுகளை தடுக்கக்கூடிய சிஸ்டமாக இது இருக்கிறது. இந்த சிஸ்டம் வளமையாக எப்படி அது அமைக்கப்பட்டிருக்கும்னா ரேடாரோடு இணைக்கப்பட்டு தான் அமைக்கப்பட்டிருக்கும். இதை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அது கண்டறிய வேண்டிய அளவுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதன் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். திடீரென ஈரான் குவைத்தினுடைய சில பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய கிரிக் தீவுகள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல், இந்த தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருந்தது. அதுவும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸில் இருந்து தான் இந்த கிரிக் தீவுகள் மேலே அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இதற்கு பழி தீர்ப்பதற்காக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய தாக்குதல்களும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்ட நிலையும் நிலை மாறாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படாமல் இழுபறியாகவே இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு லெபனானுடைய பல பகுதிகள் மீதும் அப்பாவிகள் வாழக்கூடிய பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பலத்த தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது. எனவே மத்திய கிழக்கு என்பது முடிவுறாத பிரச்சனைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழலில் தான் இடையில காசா மீதான காசாவினுடைய மேலதிகமான 20% பகுதிகளை கைப்பற்றுகிற முனைப்பிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தள்ளப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், எந்த ஒரு வெற்றியையுமே இந்த யுத்தங்களில் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் பெற முடியவில்லை என்பதால் எப்படியாவது ஒரு யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ங்கிறத அவர் கொண்டு வந்தால் மட்டும்தான் தேர்தலுக்கு போக முடியும். அரசியல் தேவைக்காக அப்பாவிகள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. இந்த சூழலில் காசா அப்பாவிகள் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அப்பாச் ஹெலிகாப்டர் மூலமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். பல சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது வஃபா நியூஸ் ஏஜென்சி. எனவே காசா பகுதிகள் மீதான தாக்குதல்களை ஒரு நாளைக்கு ஒரு தாக்குதலையாவது காசாவில் அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி கொண்டே இருக்கிறது. கேட்பார் பார்ப்பார் இல்லாத ஒரு அனாதை சமூகமாக காசாவினுடைய அப்பாவிகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹு தாலா மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கையேந்துங்கள், அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். யுத்தங்கள் நீங்கி அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் நம்ம தொடர்ந்து முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான தாக்குதல்கள் உச்சமடைந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பொதுமக்கள் இருக்கக்கூடிய லெபனானுடைய பகுதிகள் மீதெல்லாம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதற்கு எதிர் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்களும் பதிலடியாக கொடுத்து வருகிறார்கள். இந்த சூழலில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய மிக கடுமையான தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீது ராக்கெட் தாக்குதல்களை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா. அதே போன்று 2 ஹேம்ஸ் வகையான 450 வகையான ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானங்கள், இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்துவது என்பது வளமையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹேம்ஸ் 450 வகையான விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாது, ரேடாருக்கு சிக்காது என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதங்களை கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்பது அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதில் இருந்து தெரிய வரக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் பல இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீது குறிவைப்பு தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள். 2 ஹேம்ஸ் வகையான ஆளில்லா விமானங்களை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது இவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை இன்றைக்கு 13 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 13 பேர் கொல்லப்படுகிற அளவுக்கு நேருக்கு நேர் மோதலை கூட ஹிஸ்புல்லாக்கள் பல இடங்களில் நடத்தி வரக்கூடிய சூழலில் தான் யமோர் அல் ஷகீப் என்கிற பிராந்தியம், இந்த பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் படைக்கூட்டம் மீதுதான் இந்த தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதில் தான் 13 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக இன்றைக்கு அதிகாலையிலேயே ராக்கெட் தாக்குதல்களும் பீரங்கி குண்டு தாக்குதல்களும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விதமான ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட நகரமாக இருக்கக்கூடிய திபேரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளத்தின் மீது சரமாரியான ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் எங்கெல்லாம் படைகளை குவிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் இந்த திபோரியாஸில் நடைபெற்ற தாக்குதல்களில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், என்ன விதமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற விதமான தகவல்கள் இதுவரை வெளியாகாத நிலையில தான் திங்கட்கிழமை காலையிலேயே இன்றைக்கு காலையிலேயே ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ காணொளி காட்சிகளில் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய வான் தடுப்பு அமைப்பு ஒன்றை அழித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. இது அழிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அயன் டோம் சிஸ்டம் மாதிரி உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை ராக்கெட்டுகளை தடுக்கக்கூடிய சிஸ்டமாக இது இருக்கிறது. இந்த சிஸ்டம் வளமையாக எப்படி அது அமைக்கப்பட்டிருக்கும்னா ரேடாரோடு இணைக்கப்பட்டு தான் அமைக்கப்பட்டிருக்கும். இதை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அது கண்டறிய வேண்டிய அளவுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதன் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவர்களுடைய ரேடார் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிய முடியும். அந்த அளவுக்கு ரேடாரை மீறித்தான் அவர்களுடைய இந்த ஏவுகணை தடுப்பு அயன் டோமுக்கு நிகரான ஒரு சிஸ்டத்தை ஹிஸ்புல்லாக்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பிரானிட் இராணுவ தளத்தின் மீதுதான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் லெபனானுக்குள்ள இப்படியான தாக்குதல்களை அதிகரித்து கொண்டே இஸ்ரேல் போவது என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கும் என்பது மிக தெளிவாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு தெரியும். இந்த தாக்குதல் அவர் நடத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட் வந்துடவே கூடாது, அதுக்காக வேண்டி தான் அந்த தாக்குதலை நடத்த. ஒன்றே தேர்தலில் ஜெயிக்கணும், ரெண்டாவது அக்ரிமெண்ட் ஒன்று வந்துருச்சுன்னா 2 பேரும் இனிமேல் சண்டை பிடிக்க மாட்டாங்க. அப்போ சண்டை பிடிச்சா தானே அவனுக்கு நல்லது. 2 ஈரானும் அமெரிக்காவும் சண்டை பிடிச்சா தான் இஸ்ரேலுக்கு சந்தோஷம், அரபு நாடுகள் மேலே அடி விழுந்தா தான் இஸ்ரேலுக்கு சந்தோஷம். அதுக்காக வேண்டி தன்னுடைய நம்ம நினைச்ச சூழ்ச்சியெல்லாம் தவிடுபடியாக போகுதே என்பதால் தான் லெபனான் மேலே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகளை மீறியும் ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் போதும் இவ்வளவு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த தாக்குதல்கள் நடத்த ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலேயே என்ன இருக்குதுன்னு கேட்டால் லெபனானையும் சேர்த்து தான் யுத்த நிறுத்தம் என்பது பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவங்க சொல்லும்போது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் என்பது ஈரானையும் லெபனானையும் மற்ற எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதே யுத்த நிறுத்த மீறல். இப்படி நீங்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுது இஸ்ரேல், எனவே நாங்கள் உங்களோட ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர முடியாதுன்னு ஈரான் வெளியேறணும். அதுதான் இஸ்ரேலுக்கு தேவையானது. அப்படி வெளியேறினா அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவாங்க, ஈரான் பதிலடி தாக்குதல்களை மற்ற இடங்கள் மீது நடத்துவாங்க. அப்போ யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இஸ்ரேல்காரனுக்கு தேவைப்படுறது இதுதான், அதை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அவர்கள் தற்போது லெபனான் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைக்கு அல் ஜசீரா இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விரிவான ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு விரக்தியினுடைய உச்சத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய வலிமையை காட்டுவதற்கு அவர் விரும்புகிறார். ஏன்னா எல்லா யுத்தத்திலையும் தோத்ததுனால எப்படியாவது நாங்கள் ஒரு வலிமையான ஆட்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. லெபனானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதட்ட அதிகரிப்பு என்பது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் நடந்து வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கும் என்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு நன்றாக தெரிந்து இந்த உடன்பாட்டை சீர்குலைப்பதற்காகத்தான் லெபனான் மேலே அவர் தாக்குதல்களை நடத்துகிறார் என்று சொல்லி அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விரிவான
முக்கியமான ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்து இஸ்ரேலுடைய தேசிய கீதம் என்று சொல்லக்கூடிய பாடலை மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் இஸ்ரேலுடைய கொடியை வச்சுக்கிட்டு பாடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்தும் இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய, முதலாவது புனித தலம் மக்காவில் இருக்கக்கூடிய புனிதமிக்க ஹரம் ஷரீஃப், 2வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித மஸ்ஜிது நபவி, 3வதாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள தொடர்ந்து யூதர்கள் இந்த அநியாயத்தை பண்றது எதுக்குன்னா, இஸ்லாமியர்களுடைய நெஞ்சில் குத்த வேண்டும், உலக முஸ்லீம்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்கும்ங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த யூதர்கள் இந்த காரியங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் திடீரென ஈரான் குவைத்தினுடைய சில பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய கிரிக் தீவுகள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல், இந்த தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருந்தது. அதுவும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸில் இருந்து தான் இந்த கிரிக் தீவுகள் மேலே அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இதற்கு பழி தீர்ப்பதற்காக பதிலடியாக இன்றைக்கு ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு இராணுவ பிரிவு என்ன பண்ணாங்கன்னா, ராக்கெட் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். எந்த தளத்தில் இருந்து, அமெரிக்காவுடைய பேஸில் எந்த தளத்தில் இருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார்களோ அந்த தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இன்றைக்கு பலத்த இழப்புகளை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொலைத்தொடர்பு கோபுரம் மீது தான், ஈரானுடைய தொலைத்தொடர்பு கோபுரம் மீது தான் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதற்கு பதிலடியாகத்தான் அமெரிக்காவுடைய விமான தளம் மீது IRGC தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அடிப்படையில் குறித்த இலக்கை நோக்கி நடத்தப்பட்டு வெற்றிகரமாகவும் முடிந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய படைகளைச் சேர்ந்த 7 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அமெரிக்கா ஒரு சின்ன தாக்குதலை ஈரான் மீது நடத்தினாலும் ஈரான் அதற்கு பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க தங்களுடைய சுயாதீனத்தை காப்பாற்றி கொண்டே வர்றாங்க. நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் என்கிற ஒரு காரணம் இருக்கிறது. அமெரிக்கா இந்த வாரில் தோத்து இருக்குது. உண்மையிலேயே ஈரான் தோல்வி அடைந்திருந்தது என்று சொன்னால் இப்படியெல்லாம் பதிலடி தாக்குதல்களை ஈரான் கொடுக்கவே முடியாது. ஆனால் சின்ன தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் ஈரான் உடனடியாக அமெரிக்காவுக்கு பதிலடி தாக்குதல்களை கொடுத்து வரக்கூடிய சூழலில் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இந்த தளத்தின் மீது இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களை சவுதி அரேபியா கண்டித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த கண்டனம் இல்லாமல் இந்த காசாவில் அட்டாக் பண்ணும்போது கண்டிக்கிறோம் பாய்ங்கள, அது மாதிரி கண்டனம் தான். இதனால் பெரிய எந்த ஒரு எஃபெக்டும் வரப்போகிறது கிடையாது. சவுதி அரேபியாவுடைய அறிவிப்பில் குவைத் இதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எல்லா நாடும் இப்படி போட்டுக்குருவாங்க. உங்கள் நாட்டோடு நாங்கள் இருப்போம், நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் உங்கள் கூட நாங்கள் இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சவுதி அரேபியாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்கள் உங்களோட இருப்போம், உங்கள் மேலே இந்த அட்டாக் பண்ணினதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஈரானை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக 14 வீடுகளை கட்டுகிற ஒரு வீட்டு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 5 வீடுகள் கட்டி மக்களுக்கே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவங்களோட கையிலே நம்ம கொடுத்துட்டோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டக்கூடிய பணிக்கான உதவிகளை தொடர்ந்து உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜகாத் நிதிகளை உங்களிடத்தில் தொடர்ந்து நம்ம கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக சகோதரர்கள் தந்திருக்கக்கூடிய பண உதவியை கொண்டு தற்போது வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடு அதனுடைய மேற்பரப்புகள் வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம், 2வது வீடு. இந்த பணிகளுக்கான அனைத்து உதவிகளும் சகோதர சகோதரிகளாகிய உங்ககிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். இதுவல்லாத இன்னும் பல பணிகளையும் நம்ம செஞ்சு வர்றோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக நம்முடைய தளங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான தர்மங்களை அள்ளித்தரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்வதோடு, இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். பெரிய தொகையை மட்டும்தான் தரணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது எல்லாமே ஒரு நிறுவனத்திட்ட இருந்து காசை கொண்டாந்து நம்ம கட்டலை. நீங்கள் தரக்கூடிய 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா லட்சம் ரூபா இதுகளை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் எது முடியுமோ அது தாராளமாக தரலாம். ஏற்கனவே நம்ம கட்டிய அந்த 5 வீடுகளுக்கு 100 ரூபாய் பணம் தந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களால எது முடியுதோ அதை தர்றாங்க. எனவே முன்னால் தருகிற வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குகிற அதே நேரம் அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவிகளை அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான உதவிகளை எப்படி அனுப்ப முடியும் என்கிற வழிவகைகளையும் நாம் மேலதிகமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்பணிகள் சிறக்கவும் சிறப்பாக நடந்து முடியவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களிடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வரக்கூடிய செய்திகளை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் உச்சமடைந்து கொண்டிருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதல்களை நடத்தினாலும் இஸ்ரேலை தடுக்கிற அல்லது இஸ்ரேல் மீதான அதிக செலவுகளையும் அழிவுகளையும் உண்டாக்குகிற வேலையைத்தான் ஹிஸ்புல்லாக்கள் பார்க்கிறார்களே தவிர தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முன்னேறுகிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தம் என்பது சமநிலையற்ற யுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. லெபனான் தற்போது சில பகுதிகளை இழந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் நேற்று முந்தநாள் வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். எனவே லெபனான் மீதான இந்த தாக்குதலே அமெரிக்க ஈரானிய ஒரு ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இஸ்ரேல் செய்து வர்றாங்க. இருப்பினும் இஸ்ரேலுக்கும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணுங்கிற ஒரு தேவையும் இருக்கிற காரணமும் இதில் அடங்கி இருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்களுடைய பதிலடிகளும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுக்குள் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும். ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்து முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.